77 ஆண்டுகளாக பேருந்து போக்குவரத்தே இல்லாத கிராமம் தமிழகத்தில் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? எங்கு இந்த அவலநிலை? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஏதோ 10 அடி தூரத்தில் உள்ளது போல் விண்வெளிக்கு ராக்கெட்டில் மின்னல் வேகத்தில் சென்று வருமளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் விழுப்புரத்தில் உள்ள இந்த வைலாமூர் கிராமம் எவ்வித போக்குவரத்து வசதிகளுமின்றி ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுகளுக்கு முன்புதான் தார் சாலையையே பார்த்துள்ளது இந்த கிராமம். ஆனால் இன்னும் பேருந்தின் தடத்தை கண்டதில்லை. ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. இந்த வழியில நடந்துதான் போகணும், இல்லை யாராவது ஒருத்தவங்க வர வச்சு அவங்க கூட தான் போய் ஆகணும். ஆட்டோ பஸ்ஸு ஆட்டோ வரதுனா கூட ஆட்டோ வரதுன்னா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி எங்களால் போயிட்டு ஒவ்வொரு டைமும் வர முடியல. பொம்பளை பசங்க நாங்கள் தான் அவதிப்படுறோம்னா ஆம்பளை பசங்களும் சேர்ந்தே அவதிப்படுறாங்க. ஏன்னா அந்த பேகு அவ்வளோ வெயிட் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 புக்கை தூக்கிட்டு இங்கேருந்து பசங்க போக முடியல. 6th எங்களுக்கு 12th வரைக்கும் நாங்கள் கணக்கு தான் போய் படிச்சாகணும். 5வது வரைக்கும் தான் எங்கள் ஊரில் ஸ்கூல் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வைலாமூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மட்டுமே உள்ளது. அதற்கு மேல் படிக்க கானை கிராமம் செல்ல வேண்டும். நடந்தே வர்றது தான் கஷ்டமாக இருக்குது. சாயங்காலத்தில் இருட்டி போயிடுது. வரும்போது மழை வருது, மழை வந்தால் வர முடியல. அது மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது லேட் ஆகிடுது. ஸ்கூலில் டீச்சர் திட்டுறாங்க. புத்தக பைகளை சுமந்து கொண்டு வேகாத வெயிலிலும் அடித்து ஊற்றும் மழையிலும் கால் கடுக்க நடந்து செல்ல வேண்டிய அவலம். தனியார் பள்ளி மாணவர்களுக்காக வரும் பள்ளி வாகனங்களை ஏக்கத்தோடு வேடிக்கை மட்டுமே பார்த்து செல்ல முடியும் அரசு பள்ளி மாணவர்களால். நிறையா புக்கு நோட்டு எல்லாம் தூக்கின்னு வர முடியல. பாட்டில் எல்லாம் போட்டு அந்த ரோட்டில் உடைக்கிறாங்க குடிச்சிட்டு. இதுக்காக எங்கள் காலேஜ் 9 மணிக்கு தான் காலேஜை ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணிக்கெலாம் கரெக்டாக இருந்துடணும். ஆனால் நாங்கள் 9 மணிக்கு மேலே தான் போகிறோம். 10 மணி அதுமாரி தான் ஆகுது. அதனால் காலேஜுக்கு போனால் அவங்களும் திட்டுறாங்க. கூலி வேலை செய்பவர்கள் துவங்கி அலுவலகம் செல்லும் பணியாளர்கள் வரை அத்தனை பேரும் மூச்சு வாங்க நடந்தே ஓய்ந்து போகும் சூழல். வைலாமூரில் இருந்து நடந்தே கானை மெயின் ரோடுக்கு வந்த பின்னர் அங்கிருந்து பேருந்து மூலம் விழுப்புரம் செல்ல வேண்டிய நிலைமை. இதுவே நான்லாம் ஒரு 7 மணிக்கு வர பிள்ளை. எனக்கு அப்புறம் மாலில் கடையில் வேலை செய்கிற பிள்ளைங்களாம் 9 மணிக்கு 10 மணிக்கு வராங்க. இந்த பிள்ளைங்க அப்படியே தனியாக கெத்து நடந்து வந்துட்டு இருக்குங்க. இதுக்காக தான் எங்களுக்கு பஸ் வசதி வேணும் நாங்கள் கேட்டிருக்கோம். இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வந்தாலும் தெரியாது. உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் வீடு வந்து சேர வேண்டும். பள்ளி பிள்ளைகளின் வசதிக்காக காலை மாலை வேளைகளிலும் பணிக்கு செல்லும் பெண்கள் பாதுகாக்க இரவு வேளையிலும் அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசின் நடவடிக்கையால் பேருந்தில்லா வைலாமூர் கிராமத்திற்கு வழி பிறக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறை சூடனுடன் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.